யூசுவலாக நம்ம வீடுகளில் சில இடங்கள்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோங்க. ஆனால் அந்த இடங்களில் தான் அதிகமாக வந்து கிருமிகள் வந்து தங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 விஷயம் நான் வந்து சொல்கிறேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ். அதாவது நீங்கள் பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சு அதை வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை புதுசாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதே பாத்திரம் கழுவிட்டு அதே இடத்துல வைக்கும் போது உங்கள் கிச்சனில் இருக்கிற எல்லா பாக்டீரியாலாம் அந்த வெட்டான அந்த ஸ்பாஞ்சில் வந்து தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக் பவுல். வீட்டில் வந்து நிறைய பேர் நாய்க்குட்டி ஏதாவது வளர்க்குறீங்கன்னா அதோட உணவு தட்டை டெய்லி வாஷ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட விலங்குகள் இருக்கிற சலைவால் அந்த தட்டில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும். அது உங்கள் குழந்தைகளுக்கு பரவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷின் உள்ளெல்லாம் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணுங்க. அதோட உள்ள டோர்லலாம். பிகாஸ் நம்ம துணியில் இருக்க அழுக்குகள் அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாப்ஸ் அண்ட் ஹேண்டில். ஸோ உங்களுடைய மெயினான எல்லா டோரோட கைப்பொடி, உங்கள் பாத்ரூமோட கதவோட கைப்பொடி, ஃப்ரிட்ஜு இல்லை ஏதாவது யுட்டென்சில்ஸோட கைப்பொடிகள் இதில் எல்லாத்துலேயும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதுலேயும் வந்து பாக்டீரியாஸ் தங்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்ல ஒரு டிடர்ஜென்ட்டோ சொல்யூஷன் வச்சு நீங்கள் அந்த எல்லா டோரோட ஹேண்டிலை வந்து துடைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் பாத்ரூம்குள்ளே டூத் ப்ரஷ்ஷை வைக்காதீங்க. லெட்டின் வந்து நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா அதோட பாக்டீரியாஸ் வந்து நல்லா பரவும். டூத் ப்ரஷ்ஷை பாத்ரூம் வெளியில் வைங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இமீடியட்டாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.